தலைப்பு: வேர்கள் பாகம் 10. அடுத்த தடவை கருப்பர்களை குளிப்பாட்டுவதற்காக மேல்தளத்திற்கு அழைத்துச் சென்ற பொழுது அவனுக்கு நேரே கீழ்த்தட்டில் கிடத்தப்பட்டிருந்த ஒரு கருப்பனைக் கண்டான் குண்டா. அவன் செரேரே இனத்தைச் சேர்ந்தவன். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவனது கண்களில் அனல் சொக்கிக் கொண்டிருந்தது. குளிப்பாட்ட மேலே வரும் போதெல்லாம் இருவர் கண்களும் சந்தித்து கொள்ளும். வெள்ளையர்கள் இதனை கண்டால் 2 பேர்களுக்கும் நன்றாக அடி விழும். அன்று குண்டாவுக்கு அடி பலமாக விழுந்தது. முன்னே செல்லும்படி முரட்டுத்தமனாக தள்ளினான் ஒரு வெள்ளையன். குண்டா தட்டுத்தடு மாறி கீழே விழ எத்தனித்தவன் இரத்தம் சூடேற கண்கள் சிவக்க அந்த வெள்ளையனை முறைத்தான். உடனே அந்த வெள்ளையன் மற்ற வெள்ளையர்களை அழைத்தான். எல்லோரும் குண்டாவையும் அவனுடன் விலங்கிடப்பட்டுள்ள உலோஃப்காரனையும் சூழ்ந்து கொண்டு கண்மூடித்தனமாக தாக்க ஆரம்பித்தனர். ஒவ்வொரு சாட்டை அடியும் கத்தி மாதிரி விழுந்து சதையை கிழித்தது. குண்டா உருண்டு புரண்டு அடியிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தான். குண்டாவின் விலாவில் உதைகள் விழுந்தன. எப்படியோ குண்டாவும் உலோஃப்காரனும் எழுந்து மற்றவர்களுடன் கலந்தனர். அங்கே அவர்கள் மேல் கடல் நீர் வாரி இறைக்கப்பட்டது. உப்பு தண்ணீர் மேலே பட்டதும் குண்டாவின் புண்ணான உடம்பு தீயாய் எரிந்தது. குண்டா அலறினான். அவனது சுதறல் மற்றவர்களின் கதறல்களுடன் சேர்ந்து கரைந்து போனது. கப்பலின் மேலிருந்து சங்கு ஊதியவுடன் கருப்பர்கள் வரிசையாக நின்று வெள்ளையர்களுக்காக குதித்து ஆட ஆரம்பித்தனர். குண்டாவும் உலோஃப்காரனும் மிகவும் தளர்ந்து பலவீனமாக இருந்ததால் அவர்களால் குதிக்கவே முடியவில்லை. மீண்டும் சாட்டைகள் சரமாரியாக பதம் பார்த்தனர். கஷ்டப்பட்டு குதித்தார்கள். பெண்கள் டூபோப்ஃபா வெள்ளையன கொல்லுங்கள் என்று பாடினர். குண்டாவின் உடல் போல் மனதுக்குள் தீ எரிந்தது. எல்லோரையும் கீழ்த்தளத்திற்கு கொண்டு வந்து அடைத்த பின் குண்டாவின் மனம் வெள்ளையனை கொல்ல வேண்டும் என்று துடிக்க ஆரம்பித்தது. தினமும் அந்த 8 வெள்ளையர்கள் கீழே இறங்கி வந்து மரப்பலகைகளில் உறைந்து போயிருக்கும் கழிவுகளை சுரண்டி எடுத்துச் சென்றனர். ஒரு தடவை மேலே குளிப்பாட்ட அழைத்துச் சென்ற பொழுது குண்டா ஒருவனை கவனித்தான். அவனது காலில் பெரிய புண் இருந்தது. அவன் நொண்டி நொண்டி நடந்தான். வெள்ளையர்களின் தலைவன் அவனது காலில் கிரீஸ் தடவினான். ஒரு பயனும் இல்லை. அடுத்த தடவை குண்டா அவனை பார்த்த பொழுது அவனது காலின் புண் அழுகி பயங்கர நாற்றம் அடித்தது. அன்று அவனை மேல் தளத்திலேயே வைத்துவிட்டு மற்றவர்களை கீழே அழைத்துச் சென்றனர். சில நாட்கள் கழித்து பெண்கள் பாடிக்கொண்டே அவனை பற்றிய தகவலைச் சொன்னார்கள். அவனது காலை வெள்ளையர்கள் வெட்டிவிட்டதாகவும் அவனை கவனிப்பதற்கு பெண்களில் ஒருத்தியை அழைத்துச் சென்று அவனுடன் வைத்ததாகவும், ஆனால் அன்றிரவே அவன் இறந்து விட்டதாகவும் அவனை தூக்கி கடலில் வீசி விட்டதாகவும் பெண்கள் பாடலினூடே தகவல் சொன்னார்கள். அதற்கடுத்த சில தினங்களில் வெள்ளையர்கள் சில கிண்ணங்களை கொண்டு வந்தார்கள். அவற்றில் வினிகர் இருந்தது. அதில் பழுக்க காய்ச்சிய ஏதோ ஓர் உலோகத்தை போட்டு வைத்தார்கள். உடனே சுப்பலின் கீழடுக்கு முழுவதும் புகையால் நிரம்பியது. கீழ்த்தளங்களில் எப்பொழுதும் அடித்து கொண்டிருக்கும் பயங்கர நாற்றம் அகன்று நல்ல மனம் பரவியது. ஆனால் அந்த புகை நின்றவுடன் மீண்டும் பழைய நாற்றம் அடிக்கத் துவங்கியது. இந்த நாற்றம் குண்டாவின் தோலில் எப்பொழுதும் வீசிக்கொண்டிருந்தது. இந்த நாற்றம்தான் குண்டாவின் நுரையீரலில் நிரம்பியிருந்தது. வெள்ளையர்கள் கீழே இல்லாத சமயங்களில் கருப்பர்களிடையே தகவல் பரிமாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது. புரியாத வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது அதனை புரிந்தவர்கள் அவற்றிற்கான அர்த்தங்களை ஒருவர் காதில் கிசுகிசுக்க அது அடுத்தடுத்த காதுகளுக்குச் சென்றது. கிசு கிசு சப்தமும் முணுமுணுப்பு சப்தமும் இப்பொழுது அதிகமாக கேட்டனர். சிறிது நாட்களில் எல்லோரும் தங்களுக்கு தெரியாத வார்த்தைகளை பரஸ்பரம் தெரிந்து கொண்டனர். மணிக்கணக்கில் பேசி பேசி கீழே கருப்பர்களுக்குள் ஓர் ஆழமான ஒற்றுமையும் சகோதரத்துவமும் உருவாகியாது. அவர்கள் வெவ்வேறு கிராமத்தவர்களாக வெவ்வேறு குலத்தவர்களாக இருந்தும் நாமெல்லாம் ஓரிடத்திலிருந்து வந்தவர்கள், நாமெல்லாம் ஒரே குல மக்கள் என்ற சிந்தனை அங்கே நிலவியது. அடுத்த தடவை மேலே செல்லும்பொழுது கருப்பர்கள் அணிவகுப்பில் செல்வது போல் அவர்களாகவே வரிசையாகச் சென்றனர். திரும்ப கீழே வரும்பொழுது அதே போல் அவர்களாகவே அணிவகுத்து நின்றனர். இப்படி நிற்கும்பொழுது மொழிபெயர்ப்பு செய்வதற்கு தக்கவாறு தகவல் பரிமாற்றத்தை இன்னும் பரவலாக்க அவர்கள் வெள்ளையர்கள் அறியாது இடம் மாறி நின்றனர். அவர்கள் அப்படியே விலங்கிடப்பட்டு கீழே அதே வரிசையிலேயே மரப்பலகையில் கிடத்தப்படுவார்கள். கேள்விகளும் அவற்றிற்கான பதில்களும் கீழே இங்கும் அங்குமாகச் சென்றன. நாம் எங்கே கொண்டு செல்லப்படுகிறோம் என்று ஒரு கேள்வி பரவியது.
யாருக்குத் தெரியும், இப்படிச் சென்றவர்கள் யாரும் திரும்ப வரவில்லையே என்று இருட்டில் ஒரு பதில் வந்தது. ஏனெனில் அவர்களனைவரும் சாப்பிடப்பட்டு விட்டார்கள் என்றொரு பதில் வந்தது. நாம் இங்கே இத்தனை நாட்களாக இருக்கிறோம் என்ற கேள்விக்கு யாராலும் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு சிறிய ஜன்னலின் அருகில் கிடத்தப்பட்டிருந்தவன் இந்த கேள்வியை மொழிபெயர்த்து அறியும் வரை அது விடை தெரியாமலேயே இருந்தது. அவன் வெளியில் தெரிந்த சூரிய வெளிச்சத்தை கணக்கிட்டு வைத்திருந்தான். சுப்பல் புறப்பட்டு 18 தினங்களை தான் எண்ணியதாக அவன் சொன்னான். பர்ரகுண்டா கிராமத்திலிருந்து யாரும் இங்கு இருக்கிறீர்களா என்று யாரோ ஒரு கேள்வி கேட்டனர். சிறிது நேரத்தில் ஒருவர் பின் ஒருவர் வழியாக அந்த பதில் வந்தது. நான் ஜாபோன் சல்லாஹ் இங்கே இருக்கிறேன். ஜுஃபூர் கிராமத்திலிருந்து யாரும் இங்கிருக்கிறீர்களா என்ற கேள்வி ஒரு நாள் வந்தபொழுது குண்டா மகிழ்ச்சியில் துடித்து விட்டான். ஆம், நான் குண்டா கிண்டே இருக்கிறேன் என்று பதில் அனுப்பிவிட்டு பரபரப்போடு பதிலுக்காக காத்திருந்தான். ஆனால் நீண்ட நேரமாக பதில் வரவில்லை. சில மணி நேரங்கள் கழித்து ஒரு பதில் வந்தது. ஆம், அதே பெயர்தான். ஜூஃபூர் கிராமத்திலிருந்து தொடர் முரசொலி மூலம் துக்கச் செய்தி வந்ததை நான் கேட்டேன். குண்டாவுக்கு தனது வீட்டின் ஞாபகம் சட்டாரென்று வந்து நெஞ்சை அடைத்தது. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். உமரோ, பிண்டா, லாமின், சுவாது, குழந்தை மாடி ஆகியோர் அவன் மனக்கண் முன் வந்தனர். அனைவரும் அழுது சோகமாக இருந்தனர். கிராமத்து பறையறிவிப்பாளர் குண்டா கிண்டே என்ற இளைஞனை காணவில்லை என்ற செய்தியை முரசொலித்து கூறிக் கொண்டிருந்தார். அது தொடர் முரசொலி மூலம் அடுத்தடுத்த கிராமங்களுக்குச் சென்றது. இந்த கப்பலிலுள்ள வெள்ளையர்களை எப்படி தாக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு நாள் ஒரு கேள்வி வந்தது. யாராவது ஆயுதங்கள் வைத்திருக்கிறீர்களா? ஆயுதமாக எதனை பயன்படுத்தலாம் என்று தெரிந்து வைத்திருக்கிறீர்களா என்று மற்றொரு கேள்வி வர, இல்லை என்ற பதில் வந்தது. மேல்தளத்தில் வெள்ளையர்களின் பலவீனங்கள், கவனமின்மை எதனையும் கவனித்து வைத்திருக்கிறீர்களா என்ற கேள்விக்கும் இல்லை என்றுதான் பதில் வந்தது. மேல்தளத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது பாடலினுடைய பெண்கள் ஒரு முக்கிய தகவலை தந்தார்கள். இந்த கப்பலில் மொத்தம் 30 வெள்ளையர்கள் இருப்பதாகச் சொன்னார்கள். பயணம் புறப்படும்பொழுது இன்னும் அதிகமான பேர்கள் இருந்ததாகவும், ஆனால் 5 வெள்ளையர்கள் இறந்துவிட்டாகவும் அவர்கள் சொன்னார்கள். வெள்ளையர்கள் கருப்பு இளம் பெண்களை யார் முதலில் பயன்படுத்துவது என்று தர்க்கித்துக் கொண்டு ஒருவரையொருவர் பயங்கரமாக அடித்து கொள்வதாகவும் அவர்கள் பாடல் வழி சொன்னார்கள். இப்பொழுது உள்ளே குண்டாயிருந்த தட்டிலிருந்து கீழ்த்தட்டுக்கும் தகவல் பரிமாற்றம் தொடங்கியது. நாம் எத்தனை பேர் இங்கிருக்கிறோம் என்றொரு கேள்வி பரவியது. சிறிது நேரத்தில் சுமார் 60 பேர்கள் என்று குண்டாவின் காதுகளுக்கு பதில் கிடைத்தது. அவர்களது குடும்பங்கள், கிராமங்கள், தொழில்கள், பண்ணைகள், வேட்டைகள் பற்றியும் சில நேரம் பேசிக்கொண்டனர். இடைக்கிடை வெள்ளையர்களை எப்படி கொல்வது என்ற வாதத்திலும் ஈடுபட்டனர். இதில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகளும் எழுந்தன. விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தடவை மேலே செல்லும்பொழுது வெள்ளையர்களை தாக்க வேண்டும் என்று சிலர் கூறினர். சரியான தருணத்திற்காக காத்திருப்பது தான் புத்திசாலித்தனம் என்று சிலர் சொன்னார்கள். கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கடுமையாயின. ஒரு வயதானவரின் குரல் கேட்டதும் இந்த வாதம் திடும் என்று நின்றது. தயவு செய்து கேளுங்கள். நாமெல்லாம் வெவ்வேறு குலத்தவராகவும் வெவ்வேறு மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் நாமெல்லாம் ஒரே மக்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். இங்கே நாம் ஒரே கிராமத்திலுள்ளவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று அவர் உறுதியாகச் சொன்னார். இதனை ஏற்றுக்கொள்ளும் விதமாக முணுமுணுப்புகள் வந்தது. இக்கட்டான கட்டங்களில் அந்த வயதானவர் நல்ல ஆலோசனைகள் வழங்குவார். அந்த குரலில் அனுபவ முதிர்ச்சியும் அதிகார தோரணையும் புத்திசாலித்தனமும் தெரிந்தது. அந்த வயதானவர்தான் அவரது கிராமத் தலைவராக இருந்தார் என்று தகவல் பரவியது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேண்டும் என்றும் தாக்குதல் திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த புதிய ஒற்றுமையுணர்வு, இந்த புதிய நெருக்கம் குண்டாவுக்கு நாற்றம், அசிங்கம், எலிகள், பேன்கள் என்று கொடுமைகள் அனைத்தையும் கொஞ்சம் மறக்கச் செய்தது. இன்னொரு தகவல் அவர்களுக்குள் அச்ச அலைகளை உருவாக்கிற்று. குண்டாவின் தட்டுக்கு கீழ் இன்னொரு கருப்பு இனத்துரோகியும் இருப்பதாக வந்த செய்திதான் அனைவரையும் கதிகலங்கச் செய்தது. பெண்களில் ஒருத்தி அவன்தான் தன்னையும் தன்னோடு வந்தவர்களையும் கண்ணைக் கட்டி கப்பலுக்கு இழுத்து வந்ததாக பாடலின் வழி சொன்னாள்.
தங்கள் கண்கட்டுகளை அவிழ்க்கும்பொழுது இரவாக இருந்ததாகவும் வெள்ளையர்கள் அந்த இனத்துரோகிக்கு சாராயம் குடிக்க கொடுத்ததாகவும் அவன் நன்றாக குடித்துவிட்டு தள்ளாட்டி கீழே விழுந்ததை பார்த்து வெள்ளையர்கள் கைகொட்டிச் சிரித்ததாகவும் பின்னர் அவனை மயக்கம் வரும் வரை குரூரமாக அடித்து உதைத்துள்ள இருட்டில் விலங்கிட்டு வைத்ததாகவும் அந்த பெண் பாடிக்கொண்டே கூறினாள். அவனது முக அடையாளத்தை எப்படி கூறுவது என்று தனக்கு தெரியவில்லை என்றும் ஏற்கனவே ஓர் இனத்துரோகி அடித்து கொல்லப்பட்டதை அறிந்திருக்கும் அவன் அந்த பீதியில் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருப்பதாகவும் அவள் கூறினாள். இவன் வெள்ளையர்களை கொல்ல சுருப்பர்கள் போடும் திட்டத்தை தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெள்ளையர்களிடம் சொல்லிவிடலாம் என்று மேல் தட்டில் உள்ளவர்கள் கிசுகிசுத்துக் கொண்டனர். சில இனத்துரோகிகள் வெள்ளையர்களின் கப்பல்களுக்கு நீலச்சாயம், தங்கம், யானைப்பல் ஆகியவைகளை அளித்து வருவதாகவும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் நூற்றுக்கணக்கான துரோகிகள் கிராமங்களை எரிக்கவும் அங்குள்ள மக்களை பிடித்து இழுத்து வரவும் வெள்ளையர்களுக்கு உதவியாக இருக்கின்றனர் என்ற தகவலும் மெல்லிய கிசுகிசுவாக பரவியது. இனத்துரோகிகள் பற்றிய செய்திகளை கேட்க கேட்க குண்டாவுக்கு கோபம் கொப்பளித்து ரத்தம் சூடாகியது. எல்லாமே அல்லாவின் நாட்டப்படிதான் நடக்கிறது என்ற கிராமத்தலைவரின் செய்தி குண்டாவின் சிந்தனையை கலைத்தது. உடனே குண்டா உலோஃப்காரனுக்கு மெதுவாக இதனைச் சொன்னான். உலோஃப்காரன் அதனை அவனுக்கு அருகில் இருந்தவனின் காதில் திரும்பிச் சொன்னதாக தெரியவில்லை. குண்டா தான் சொன்னது உலோஃப்காரன் காதில் சரியாக விழவில்லை போலும் என்றெண்ணிக் கொண்டு மீண்டும் அவன் காதில் அதனை கிசுகிசுத்தான். ஆனால் உலோஃப்காரனோ, உங்கள் அல்லாஹ் இதனை நாடுகிறான் என்றால் எனக்கு ஷைத்தானை கொண்டு வாருங்கள் என்று திடீரென்று கத்தினான். உடனே சூடான விவாதங்கள் இங்கும் அங்கமாக பறந்தன. குண்டா அதிர்ச்சியடைந்தான். ஓர் இறைநம்பிக்கையற்றவனோடுதான் இவ்வளவு நாட்களாக ஒன்றாக கிடக்கிறோமே என்று நினைக்கும்போதே அவனுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சியாக இருந்தது. அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தல் என்பது அவனது உயிருக்குச் சமமானது. அதுவரை அவனது வயதான விலங்கு கூட்டாளியான உலோஃப்காரனின் நட்பை மதித்து கொண்டும் அவனது புத்திசாலித்தனமான கருத்துக்களை ஆமோதித்து கொண்டும் இருந்தான் குண்டா. ஆனால் இனி அவனுடன் எந்த உறவும் வைத்து கொள்ளக்கூடாது என்று குண்டா தீர்மானித்தான். மேல்தளத்தில் பெண்கள் பாடும்பொழுது சில கத்திகளையும் இன்னும் சில பொருட்களையும் திருடி மறைத்து வைத்து இருப்பதாகவும் ஆயுதங்களாக பயன்படுத்த முடியும் என்றும் பாடிக்கொண்டே சொன்னார்கள். கீழே இப்பொழுது 2 குழுக்களாக கருப்பர்கள் பிரிந்து விட்டனர். பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கும் ஓர் உலோஃப்காரன் தாமதிக்காமல் வெள்ளையனை கொல்ல வேண்டும் என்ற குழுவுக்கு தலைவனாக இருந்தான். மேல்தட்டில் அவன் வெறியோடு விகாரமாக ஆடுவதை எல்லோரும் பார்த்திருக்கின்றனர். பொறுத்திருந்து தகுந்த தயாரிப்புகளோடு தருணம் பார்த்து வெள்ளையர்களை தாக்க வேண்டும் என்ற இன்னொரு குழுவின் தலைவன் கருப்பு இனத்துரோகியை கொன்று அதற்காக பயங்கர அடி வாங்கிய ஃபவ்லாஹி இனத்தவன். இதில் எந்த குழு செயல்பட்டாலும் சரி, குண்டா சண்டை இட்டுச் சாக தயாராகிவிட்டான். சாவதற்கு இனி அவன் அஞ்சப்போவதில்லை. அவனது குடும்பத்தையும் ஜூஃபூரையும் இனி காணவே முடியாது என்றாகிவிட்ட பின் அவன் தான் செத்துவிட்டதாகவே எண்ணினான். ஆனால் தான் சாவதற்குள் ஒரு வெள்ளைக்காரனையாவது கொல்ல வேண்டும் என்ற தனது ஆசை நிறைவேறாமல் போய்விடுமோ என்று அஞ்சினான். ஃபவ்லாஹ் இனத்தவனின் கருத்தையே பெரும்பாலானவர்கள் ஆதரித்தனர். குண்டாவுக்கும் அதுதான் சரி என்று பட்டது. மேலும் ஃபவ்லாஹ் இனத்தவர்கள் பழி வாங்குவதில் வல்லவர்கள். நாமெல்லோரும் ஒரே தலைவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பின்னால் நிற்க வேண்டும் என்று கிராம தலைவர் ஆலோசனை வழங்கினார். உலோஃப்காரனை பின்பற்றும் கொஞ்சம் பேர் கோபத்தில் முணுமுணுத்தனர். ஆனால் அதிகம் பேர் ஃபவ்லாஹ் இனத்தவனையே பின்பற்றுவதால் அவன் தனது முதல் உத்தரவை இட்டான். நாம் வெள்ளையர்களின் ஒவ்வொரு அசைவையும் கழுகு கண்களுடன் கண்காணிக்க வேண்டும். நேரம் உகந்து வரும் பொழுது நாம் போர்வீரர்களாக மாற வேண்டும். பெண்கள் பாடும்பொழுது ஆண்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை நினைவுறுத்தி அதே போல் இருக்க வேண்டும் என்று ஃபவ்லாஹ் உபதேசித்தான். இது வெள்ளையர்களை சிறிது அலட்சியமாக இருக்கச் செய்யும். அவர்களது காவல் அரணை கொஞ்சம் குறைக்கும். இது அவர்கள் மீது அதிர்ச்சி தாக்குதலை தொடுக்க ஏதுவாக இருக்கும். ஆயுதமாக பயன்படுத்த முடிகிற பொருட்கள் கிடைக்கிறதா என்று எல்லோரும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஃபவ்லாஹ் கூறினான். குண்டாவுக்கு ஃபவ்லாஹ்வை ரொம்ப பிடித்து போயிற்று. ஒரு தடவை மேல் தளத்தில் இருக்கும்பொழுது ஃபவ்லாஹ் குண்டாவிடம் ஓர் ஈட்டி போன்ற நீண்ட கம்பியை கண்ணாலேயே சுட்டிக்காட்டினான்.
அது அங்கிருந்த இயந்திரம் ஒன்றில் தளர்வாக கட்டப்பட்டிருந்தது. குண்டா அதனை திடீரென்று எடுத்து அருகிலிருக்கும் வெள்ளையனின் வயிற்றில் ஈட்டியை இறக்குவது போல் இறக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். ஃபவ்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு மேல் தளத்தில் குண்டாவும் மற்றவர்களில் பெரும்பாலோரும் ஆட்டத்தின்போது மகிழ்ச்சியாக இருப்பது போல் முகங்களை வைத்து கொண்டனர். அதற்குரிய பலன் கிடைத்தது. வெள்ளையர்களின் கடுமை கொஞ்சம் குறைந்தது. முதுகில் விழும் சாட்டையடிகளும் குறைந்தன. மேல் தளத்தில் சூரிய வெளிச்சத்தில் அதிக நேரம் இருக்க வைத்தனர். எப்பொழுதும் இருட்டிலேயே கிடக்கும் சுருப்பர்களுக்கு சூரிய வெளிச்சத்தில் அமர்ந்ததால் இதமாக இருந்தது. கருப்பர்கள் மேல் தளத்தின் தரையில் அமர்ந்து கொண்டு வெள்ளையர்களின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் எப்படி இடைவெளி விட்டு அமர்கிறார்கள், ஆயுதங்களை எங்கெங்கு வைக்கிறார்கள் என்பவற்றையெல்லாம் சுருப்பர்கள் கூர்ந்து கவனித்தனர். சுருப்பர்கள் கீழே இருக்கும் பொழுது ஒரு தடவை கிராமத்த லைவர் கேட்டார், எல்லா வெள்ளையர்களும் கொல்லப்பட்டு விட்டால் கப்பலை யார் ஓட்டுவார்கள்? ஃபவ்லாஹ் இதற்கு இப்படி பதில் சொன்னான், கப்பல் ஓட்டும் மாலுமிகளை உயிரோடு விட்டு வைக்க வேண்டும். அவர்களது கழுத்தில் ஈட்டியை வைத்துக்கொண்டே நாம் நமது ஊர் திரும்பிய பின் அவர்களை கொல்ல வேண்டும். ஒரு நாள் மேல்தளத்தில் கருப்பர்கள் இருக்கும் பொழுது திடீரென்று மலைத்துப் போய் நின்றனர். அவர்களது பார்வைகள் நிலைகுத்தி நின்றன. அதேபோல் வெள்ளையர்களும் விக்கித்து நின்றனர். நூற்றுக்கணக்கான மீன்கள் கடல் பரப்பிலிருந்து அப்படியே மேலே எழும்பி குதித்தன. வெள்ளி பறவைகள் பறப்பது போல் அற்புதமாக இருந்தது அந்த காட்சி. எல்லோரும் அந்த அற்புத காட்சியை மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கப்பலின் ஒரு கடைக்கோடியிலிருந்து திடீரென ஓர் அலறல் கேட்டது. எல்லோரும் அதிர்ச்சியுடன் திரும்பினர். அங்கே வேறொரு உலோஃப்காரன் ஒரு வெள்ளையனிடமிருந்து இரும்பு கம்பியை பட்டென்று உருவி அவன் பிடரியில் ஓங்கி அடித்தான். அவன் அப்படியே தரையில் விழுந்தான். மின்னல் வேகத்தில் அடுத்த வெள்ளையனின் தலையில் ஓங்கி அடித்தான். அவனும் தரையில் விழுந்தான். வெள்ளையர்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கும்போதே மூன்றாவது வெள்ளையனின் தலையில் இடி போல் இறங்கியது அடுத்த அடி. நான்காமவனும் விழுந்தான். ஐந்தாவது வெள்ளையனை அடிக்க அவன் முனைந்த பொழுது ஒரு பெரிய கத்தி அவனது தலையை விசுக்கென்று சீவியது. அவனது உடல் மடிந்து தரையில் வீழ்வதற்கு முன்பே அவனது தலை தரையில் டாம் என்று விழுந்தது. கழுத்திலிருந்தும் முண்டத்திலிருந்தும் இரத்தம் பீரிட்டுக்கொண்டு வெளிப்போந்தது. கண்கள் திறந்தே இருந்தன. அந்த கண்களில் ஓர் ஆச்சரியம் தெரிந்தது. எங்கிருந்தோ வெள்ளையர்கள் அலறி புடைத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். மேலே பறந்து கொண்டிருக்கும் வெள்ளை துணிப்பாயின் கயிறுகளிலிருந்து குரங்கு போல் அப்படியே வழுக்கி கீழே இறங்கினார்கள் சிலர். பெண்கள் கதறினார்கள். வெள்ளையர்கள் அனைத்து கருப்பர்களையும் ஒன்று கூட்டி வட்டமிட்டு நின்றார்கள். தடுப்புக்கு பின்னாலிருந்து வெள்ளை முடிக்காரனும் தழும்பு முகத்துக்காரனும் வெளிப்பட்டார்கள். 2 பேர்களும் கோபமாக கத்திக்கொண்டே வந்தார்கள். தழும்பு முகத்துக்காரன் ஒரு வெள்ளையனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். அவனது வாயிலிருந்து இரத்தம் வழிந்தோடியது. உடனே மற்ற வெள்ளையர்கள் கத்திக்கொண்டே கையிலுள்ள சாட்டைகளால் கருப்பர்களை அடித்து கீழ்த்தளத்திற்கு விரட்டினர். குண்டா மேலே விழும் அடிகளை பொருட்படுத்தாமல் ஃபவ்லாஹ்வின் உத்தரவுக்காக காத்திருந்தான். அவன் சைகை காட்டியவுடன் தாக்குதலை ஆரம்பித்து விட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவர்கள் நடந்த கலேபரத்தில் என்ன ஏது என்று அறியும் முன்னரே கீழே விலங்கிடப்பட்டு கிடத்தப்பட்டு கிடந்தனர். ஆனால் அவர்கள் மட்டும் கீழே இருக்கவில்லை. நடந்த கலேபரத்தில் ஒரு வெள்ளையனும் இவர்களோடு மாட்டிக்கொண்டான். அவனையும் அவசரத்தில் மற்ற வெள்ளையர்கள் விலங்கிட்டு விட்டனர். அவன் அங்கும் இங்குமாக அரக்க பறக்க மோதினான். பீதியில் கத்தினான். மரப்பலகையில் டம் டம் என்று தன் தலையை மோதினான். காட்டு மிருகங்களைப் போல் விகாரமாக கத்தினான். தூபோக்ஃபா, வெள்ளையனை கொல்லுங்கள், யாரோ கத்தினார்கள். மற்றவர்களும் சேர்ந்து தூபோய்ஃபா, தூபோக்ஃபா என்று கத்தினார்கள். இப்படி கத்துவது தன்னை குறித்துதான் என்று புரிந்து கொண்ட அந்த வெள்ளையன் கெஞ்சி கதறினான். குண்டா அப்படியே அசையாமல் கிடந்தான். அவனது தசைகள் எதனையும் அசைக்க முடியவில்லை. அவனது தலை விண் விண் என்று வலித்தது. உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. திணறி திணறி மூச்சு விட்டான். திடீரென்று மேல்தளத்தின் தாழ்பாள் திறக்கப்பட்டு வெள்ளையர்கள் திமுதிமுவென்று கீழே இறங்கி வந்தார்கள். சாட்டைகள் சரமாரியாக விளாசி கொண்டு வந்தன. பிடிப்பட்ட வெள்ளையன் கத்தி கதறி தானும் கீழே மாட்டி விட்டதை வெள்ளையர்களுக்கு புரிய வைத்தான். பின்னர் அனைத்து சுருப்பர்களின் விலங்குகளும் அவிழ்க்கப்பட்டு மீண்டும் மேல் தளத்திற்கு அடித்து கொண்டே இழுத்துச் செல்லப்பட்டனர். அங்கே 4 வெள்ளையர்கள் அந்த உலோஃப்காரனின் முண்ட உடலை பெரிய முரட்டு சாட்டைகளால் அடித்து கொண்டிருந்தனர்.
கருப்பர்கள் அனைவரும் இதனை பார்க்க வைக்கப்பட்டனர். பின்னர் உலோஃப்காரனின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டது. கருப்பர்களைச் சுற்றி வெள்ளையர்கள் பயங்கர ஆயுதங்களை தரித்து உஷாராக நின்று கொண்டிருந்தனர். பின்னர் அனைவரையும் அடித்து இழுத்துச் சென்று கீழ்த்தளத்தில் விலங்கிட்டனர். மிக நீண்ட நேரமாக யாரும் கிசுகிசுக்க கூட தைரியமில்லாமல் கிடந்தனர். உலோஃப்காரனின் வீரத்தையும் போர் வீரனாக அவன் மாறி மரித்ததையும் நினைத்து குண்டா உணர்ச்சிவசப்பட்டு கிடந்தான். எல்லோருக்கும் அங்கு ஏற்பட்டிருந்த பீதியை இந்த உணர்வு கொஞ்சம் அடக்கியது. ஃபவ்லா சமயத்தில் தாக்க உத்தரவிடாதது குறித்து முணுப்புகள் எழுந்தது. இறுதியாக ஃபவ்லா சொன்னான், அடுத்த தடவை குளிப்பாட்ட மேலே அழைத்து செல்லும் பொழுது தாக்குதல் நிச்சயம் இருக்கும். அப்பொழுதுதான் வெள்ளையர்கள் கொஞ்சம் ஓய்வாக இருப்பார்கள். நம்மில் பலர் கொல்லப்படுவோம், நம் சகோதரன் நமக்காக மடிந்தது மாதிரி. ஆனால் நமக்கு கீழ்த்தட்டிலுள்ள சகோதரர்கள் நமக்காக பழி வாங்குவார்கள். எல்லோரும் இதனை ஏற்றுக்கொண்டனர். திருடப்பட்ட அறம் ஒன்றினால் விலங்கு அறுக்கப்படும் சப்தம் குண்டாவுக்கு கேட்டது. பல வாரங்களாக இதனை கவனித்து வருகிறான் குண்டா. மேல் தளத்திற்கு கொண்டு வரும் பொழுது அறத்தினால் தேய்க்கப்பட்ட பகுதி தெரியாமலிருக்க அதன் மேல் அசிங்கங்களை வைத்து பூசப்பட்டிருப்பதையும் குண்டா கவனித்திருந்தான். கப்பலோட்டும் மாலுமிகளின் முகங்கள் குண்டாவின் நினைவுக்கு வந்தது. இவர்களை மட்டும்தான் விட்டு வைக்க வேண்டும், மற்ற அனைவரையும் கொன்று போட வேண்டும். திடீரென்று மேல்தளத்தில் வினோதமான சப்தம் கேட்டதும் அனைவரும் அமைதியாயினர். பலமான காற்று வீசியதில் மேலே பறக்கவிடப்பட்டிருக்கும் வெள்ளை துணி காற்றில் படபடக்கும் சப்தம்தான் இது என்று குண்டாவுக்கு புரிந்தது. திடீரென்று அரிசியை கொட்டிய மாதிரி ஒரு சப்தம் வந்தது. மேலே மழை பெய்கிறது என்று குண்டா புரிந்து கொண்டான். திடீரென்று கப்பல் இங்கும் அங்குமாக பயங்கரமாக ஆடியது. பயத்தில் கீழ்த்தளத்திலுள்ளவர்கள் அலறினர். பயங்கர குலுக்கத்தில் ஒருவேராடு ஒருவர் மோதினர். மேலே வெள்ளையர்கள் இங்கும் அங்குமாக ஓடும் சப்தம் திடும் திடும் என கேட்டது. சிறிது நேரத்தில் எங்கிருந்தோ ஓர் ஓட்டையிலிருந்து தண்ணீர் குபுகுபுவென்று கீழ்த்தளத்திற்குள் கொட்டியது. பீதியில் உறைந்து போன கருப்பர்கள் தங்கள் விலங்குகளை ஓங்கி ஓங்கி அடித்தனர். சிறிது நேரத்தில் மேலே ஏதோ பெரிய துணி கிழிக்கப்படும் சப்தம் கேட்டது. பின்னர் தண்ணீர் கீழே வருவது நின்றுவிட்டது. அந்த துணியை வைத்து கீழ்த்தளத்திற்குள் காற்று புகுவதற்காக உள்ள ஓட்டைகள் அனைத்தையும் வெள்ளையர்கள் அடைத்துவிட்டார்கள் என்று குண்டாவுக்கு புரிந்தது. உடனே கீழே உள்ள அனைவருக்கும் குப்பென்ற வியர்த்தது. காற்று வரும் துளைகள் அனைத்தும் அடைபட்டுவிட்ட தாள் உள்ளே அனைவரும் மூச்சுவிட திணறினர். வியர்வையும் மூச்சு திணறலும் அதிகமாகி குண்டா துடித்தான். அப்படியே வாந்தி எடுத்தான். ஆங்காங்கே வாந்தி எடுக்கும் சப்தம் கேட்டது. கருப்பர்கள் அலறி துடித்தனர். குண்டா காட்டு கூச்சல் போட்டான். அவனையறியாமல் லேயே மலமும் மூத்திரமும் அவனிலிருந்து வெளியாகின. இப்பொழுது அனைவரின் கதறல் சப்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து அடங்கிப்போனது. குண்டா கண் விழித்தான். புதிய காற்றை நன்றாக இழுத்த பொழுதுதான் அவன் மேல் தளத்தில் இருப்பது புரிந்தது. வெள்ளையர்கள் பரபரவென்று இயங்கிக் கொண்டிருந்தனர். கீழே இருந்த கருப்பர்களை இழுத்து வந்து மேலே போட்டு கொண்டிருந்தனர். குண்டாவின் கீழ்த்தட்டிலுள்ளவர்களும் மேலே கொண்டு வரப்பட்டனர். குண்டா கிடத்தப்பட்ட இடத்தில் மேலும் மேலும் கருப்பர்கள் கிடத்தப்பட்டனர். மூட்டைகள் போல் ஒருவர் மேல் ஒருவர் நெருக்கியடித்து கொண்டு கிடந்தனர். வெள்ளை முடி தலைவன் வெள்ளையர்களை திட்டிக் கொண்டே வந்தான். கூடவே தழும்பு முகத்துக்காரனும் வந்துதான். அவன் ஒவ்வொரு கருப்பனின் மணிக்கட்டையும் பிடித்து நோக்கினான். வெள்ளையர்களை திட்டிக்கொண்டே ஒரு சில கருப்பர்களைச் சுட்டிக்காட்டி ஏதோ சொன்னான். உடனே வெள்ளையர்கள் அவர்களை இழுத்து கடலில் வீசினர். அவர்களெல்லாம் இறந்து விட்டவர்கள். கீழ்த்தளத்தில் குண்டாவின் தட்டுக்கு கீழ்த்தட்டில் இருந்தவர்கள் நிரம்ப பேர் மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள் என்று குண்டாவுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. இறந்தவர்களின் ஆத்மாக்களுக்காக குண்டா மனதுக்குள் பிரார்த்தனை செய்தான். தானும் இறந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நினைத்தான். இறந்தவர்கள் மேல் அவனுக்கு பொறாமையாக இருந்தது. அடுத்து பாகம் 11 இல் தொடரும். இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.